வணக்கம். இப்ப யுஎஸ் பொறுத்தளவு பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ் நெருங்கிக்கிட்டே வருது. ஸோ இப்ப நேச்சுரலா ரிப்பப்ளிகன்ஸும் சரி, டெமோக்ராட்ஸும் சரி, அவங்க 2 பேரும் களத்துல ரொம்ப வேகமா அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. டெமோக்ராட்ஸை பொறுத்தளவுல அவங்களோட கேம்பெயினை பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் மட்டும் நாளைக்கு பிரசிடென்ட் ஆயிட்டாருன்னா அமெரிக்காவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அமெரிக்கா ஒரு சர்வாதிகார நாடா மாறிடும். ட்ரம்ப் அதே போல ஒரு டிக்டேட்டரா மாறிடுவாரு. எல்லா அதிகாரத்தையும் அவர் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துருவார் அப்படின்ற மாதிரி டெமோக்ராட்ஸ் வந்து சொல்றாங்க. சோ ட்ரம்ப்பை சுத்தி அவங்களோட கேம்பெயினை பில் பண்றாங்க. ட்ரம்ப்பை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்றதுதான் டெமோக்ராட்ஸோட முக்கியமான டார்கெட்டா இருக்கு. அதே போல இப்ப ரிப்பப்ளிகன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எக்ஸாக்ட் ஆப்போசிட்டான ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்ப ட்ரம்ப் மட்டும் நாளைக்கு அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆகலன்னா அமெரிக்காவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இமிகிரன்ஸ் அமெரிக்காவை டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. அதே போல அமெரிக்கன் எக்கானமி கொலாப்ஸ் ஆயிரும். அமெரிக்காவோட கல்ச்சர், அமெரிக்காவோட வேல்யூஸ், இந்த விஷயங்கள்லாம் கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆயிரும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. ஸோ ரிப்பப்ளிகன்ஸை பொறுத்தளவுல கண்டிப்பா ட்ரம்ப் நாளைக்கு பிரசிடென்ட் ஆகியே தீரணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. ஸோ இப்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, இஃப் இன் கேஸ் நாளைக்கு ட்ரம்ப் அவர்கள் பிரசிடென்ட் ஆகிறாருன்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் அமெரிக்கால ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இப்ப பரவலா சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனா ரெகுலரா கன்சர்வேட்டிவ் சில விஷயங்களை பேசுறாங்க இல்லையா, அதை மட்டும் அவர் பண்ண மாட்டாரு. அதையும் தாண்டி சில விஷயங்களை ட்ரம்ப் பண்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. சோ அதெல்லாம் பண்ணாருன்னா அமெரிக்காவோட ஃபண்டமெண்டல் கேரக்டரே மாறிடும். அமெரிக்கன் ஃபெடரல் கவர்மெண்டோட கேரக்டரே மாறிடும். ஸோ கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் புரட்டி போட்டுருவார் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயங்களை இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ப்ராஜெக்ட் 2025 பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ ரீசெண்டா ஹெரிடேஜ் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு ப்ராஜெக்ட் 2025 ஒரு டாக்குமெண்ட் அவங்க புக் ஃபார்மேட்ல அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுல வரக்கூடிய அமெரிக்கன் பிரசிடென்ட், புதுசாக எலெக்ட் ஆகக்கூடிய அமெரிக்கன் பிரசிடென்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன்ஸ் நிறைய அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயங்களை ட்ரம்ப் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவார் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, ஏன் இந்த ப்ராஜெக்ட் 2025 ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா இருக்குன்ற விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அப்போ ட்ரம்போட வெப்சைட்ல அஜெண்டா 47 அப்படின்ற ஒரு தலைப்புல நிறைய வீடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ட்ரம்ப்பே அதுல பேசியிருக்காரு. நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவேன் பிரசிடென்ட் ஆனா அப்படின்ற விஷயங்களும் ரொம்ப டீடைல்டா அவரு பேசியிருக்காரு. ஸோ அதுலயும் பார்த்தோம்னா ரொம்ப ரேடிக்கலான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் ட்ரம்ப் இம்ப்ளிமெண்ட் பண்றாருன்னா அமெரிக்கால பெரிய மாற்றங்கள் அது ஏற்படுத்தும். ஸோ அது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்ப்போம். பிளஸ் இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ட்ரம்ப்போட கேம்பெயினை நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா டீப் ஸ்டேட் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் ரெகுலரா யூஸ் பண்றாரு. நான் பிரசிடென்ட் ஆனேன்னா நான் இந்த டீப் ஸ்டேட்டை டிஸ்மேண்டில் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ டீப் ஸ்டேட்னா என்ன, ட்ரம்ப் ஏன் அதை டார்கெட் பண்றாரு, அவர்னால அதை டிஸ்மேண்டில் பண்ண முடியுமா அப்படின்ற விஷயங்களையும் இந்த வீடியோல பார்ப்போம். கடைசியா இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப யூஎஸ்ல நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் வந்து கன்சர்வேட்டிவ்ஸ் மத்தியில ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு, ரிப்பப்ளிகன்ஸ் மத்தியில ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் நிறைய மாற்றங்களை கொண்டு வருவதற்கான ஒரு யோசனையில இருக்காரு. சோ இந்த மாற்றங்கள் எல்லாம் அவர் நிஜமாவே கொண்டு வந்தார்னா இப்ப யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு குரூப்புக்கு வந்து அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வர்க்கத்துக்கு அது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். சோ அந்த குரூப் ட்ரம்ப்பை பவருக்கு வரவிடாம ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்றத ரொம்ப கவனமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய கான்ஸ்பிரசிஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த கொலை முயற்சி எல்லாம் ட்ரம்ப்புக்கு எதிராக நடந்தது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ இந்த கான்ஸ்பிரசிஸ்ல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு, அது ஏன் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்ற விஷயங்கள் இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போவோம். முதல்ல என்ன பொறுத்தளவுல ட்ரம்ப் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். என்ன பொறுத்தளவுல அவர் பேசுற விஷயங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ஸ்பீச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எப்போ அவரோட ஸ்பீச் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப லார்ஜர் தென் லைஃப் விஷயங்கள் எல்லாம் அவர் நிறைய விஷயங்கள் பேசுவாரு. தேர்ட் வேர்ல்டு வார் வரவிடாம நான் ஸ்டாப் பண்ணிடுவேன்ற விஷயத்தை ரீசெண்டா அவர் பேசிட்டு இருக்காரு. அதே போல இமிகிரன்ஸ் எல்லாம் உள்ள வரவிடாம ஸ்டாப் பண்ணிடுவேன், பெரிய செவுரு கட்டிடுவேன், ஏற்கனவே நிறைய இமிகிரன்ஸ் எல்லாம் உள்ள வந்திருந்தாங்கன்னா அந்த ஏலியன்ஸ் எல்லாம் நான் வெளியே அனுப்பிடுவேன். ஸோ அமெரிக்காவை திரும்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரியா மாத்திடுவேன், சைனாவை கண்டெயின் பண்ணிடுவேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப இந்த லார்ஜர் தன் லைஃப் இஷ்யூஸ் வந்து அவர் கையில் எடுத்து பயங்கரமா அந்த விஷயங்களை வந்து அவரு பேசுறாரு. ஸோ ரொம்ப கான்பிடென்டாவும் அந்த விஷயங்களை பேசுறாரு. இதை தாண்டி இன்னொரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணலாம், ட்ரம்ப் பேசும்போது நிறைய பர்சனல் அட்டாக்ஸும் அவரோட ஸ்பீச்ல இருக்கும். குறிப்பா ரீசெண்டா அவரு பேசும்போது கமலா ஹாரிஸ லுனட்டிக் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ அந்த அம்மாவுக்கு பிரசிடென்ட் ஆகிறதுக்கான எந்த தகுதியும் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஜோ பைடனை பத்தி பேசும்போது ரெகுலரா அவரு ஸ்லீப்பி ஜோ அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி ஜோ பைடனை கேலி பண்ணுவார். அதே போல ஜோ பைடன் ஒரு மஞ்சூரியன் கேண்டிடேட் பேக் பை சைனா அப்படின்ற மாதிரியும் அவரு சொல்றாரு. ஸோ ஜோ பைடனை சைனாவோடையும் அவரு கனெக்ட் பண்ணி பேசினாரு.
இருக்காரு. இப்ப ரீசெண்டா ஜேடி வான்ஸ் அப்படின்ற ட்ரம்ப்போட ரன்னிங் மேட் பார்த்தோம்னா அவரும் ஏறக்குறைய ட்ரம்ப் ஸ்டைலே நிறைய பர்சனல் அட்டாக்ஸ் எல்லாம் அவரும் முன்வைக்கிறாரு. அவரும் கமலா ஹாரிஸ் பத்தி பேசும்போது ப்ராபப்ளி இது கொஞ்சம் பழைய வீடியோ, 1 இயர் முன்னாடி அவர் பேசின வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, we are run by a bunch of shyless cat ladies who are miserable அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. ஸோ அவரும் பார்த்தோம்னா ஏறக்குறைய ட்ரம்ப்போட ஸ்டைல்லயே விஷயங்களை வந்து பண்றாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கன்சர்வேட்டிவ்ஸ் பண்றாங்க. ட்ரம்ப்பும் இந்த மாதிரியான ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறாரு, இந்த மாதிரியான அட்டாக்ஸ் எல்லாம் அவரு முன்வைக்கிறார். டெமோக்ராட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மோஸ்ட்லி அவங்களோட சிங்கிள் பாயிண்ட் என்னன்னா, ட்ரம்ப் அப்படின்ற ஒரு பெரிய ஆபத்து இருக்கு, ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆகாம நம்ம ஸ்டாப் பண்ணிடணும், அப்படி ஸ்டாப் பண்ணலன்னா பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சிடும் அப்படின்றதான் டெமோக்ராட்ஸோட முக்கியமான மெசேஜ். இப்ப தமிழ்நாடை பொறுத்தளவுல எப்படியாவது பிஜேபி வீழ்த்திடணும் அப்படின்ற ஒரு அரசியல் இருக்கு இல்லையா? ஸோ எல்லா கட்சியும் சேர்த்தாவது பிஜேபி வீழ்த்திடணும் அப்படின்ற ஒரு அரசியல் இருக்கு இல்லையா? ஸோ ஏறக்குறைய அந்த ஒரு பொசிஷன்ல தான் டெமோக்ராட்ஸ் இருக்காங்க. ட்ரம்ப் நம்ம வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு அஜெண்டால இருந்து தான் அவங்க வேலை பார்க்கறாங்க. அது போக இப்ப டெமோக்ராட்ஸோட கேம்பெயினை நீங்க கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா, ப்ராஜெக்ட் 2025 அப்படின்ற ஒரு டேர்மை வந்து அவங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா கமலா ஹாரிஸ் அவர்கள் பேசும்போது we will defeat Donald Trump and his extreme project 2025 agenda அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. இவரு பைடன் என்ன பேசுறாருன்னா, ப்ராஜெக்ட் 2025 இஸ் த பிகெஸ்ட் அட்டாக் ஆன் த சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ் அண்ட் பர்சனல் ஃப்ரீடம் இன் அமெரிக்கா அப்படின்ற மாதிரி அவரும் பேசுறாரு. ஸோ இப்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்படி கமலா ஹாரிஸா இருக்கட்டும், பைடனா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் 2025 பத்தி பேசிட்டு இருக்காங்க. அமெரிக்கன் மீடியாலையும் இது பெரிய லெவல்ல பேசப்படுது. குறிப்பா டெமோக்ராட்ஸ் பார்த்தோம்னா டிவில எல்லாம் பேசும்போது இதை பத்தி தான் அவங்க பேசுறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் 2025னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன் அதை வந்து ஒரு பெரிய த்ரெட்டா டெமோக்ராட்ஸ் பாக்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஸோ ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு அமெரிக்கால இருக்கு. இவங்க ஒரு கன்சர்வேட்டிவ் அமைப்பு. இவங்களை பொறுத்தளவுல ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடியும் மேண்டேட் ஃபார் லீடர்ஷிப் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்டை புக் ஃபார்மேட்ல அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை அவங்க ஏன் பண்றாங்கன்னா, புதுசா வரக்கூடிய பிரசிடென்ட்டுக்கு கொஞ்சம் அட்வைஸ் கொடுக்கறது, பாலிசி வைஸ் அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணும், அமெரிக்காவுக்கு எதெல்லாம் நல்லது, இந்த விஷயங்கள்லாம் எப்படி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், என்ன மாதிரியான பொருளாதார கொள்கையை கையில் எடுக்கலாம், என்ன மாதிரியான வெளியுறவு கொள்கையை கையில் எடுக்கலாம், இந்த மாதிரியான பாலிசி ரிலேட்டட் அட்வைஸ் பார்த்தோம்னா இந்த புக்ல கொடுத்துருப்பாங்க. 1981ல இருந்து இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட கிளைம் என்னன்னா, ரொனால்ட் ரேகனை பொறுத்தளவுல அவங்க கொடுத்த அட்வைஸ்ல 3ல் 2 அட்வைஸை வந்து அவரு இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணார் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்றாங்க. அதே போல டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த இந்த அட்வைஸ்ல 3ல் 2 அட்வைஸை அவரும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணார் அப்படின்ற மாதிரி அவங்க கிளைம் பண்றாங்க. ஸோ அவங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, நாங்க சொல்ற விஷயங்களை ஒயிட் ஹவுஸ் வந்து சீரியஸா எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்றாங்க. அது போக அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பும் கூட, நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கன்சர்வேட்டிவ் அமைப்பு. ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா, இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் 2025 அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்டை புக் ஃபார்மேட்ல அவங்க ரிலீஸ் பண்றாங்க. அதுல நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் முன்வைக்கிறாங்க. இந்த விஷயங்களெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்க முன்வைக்கிறாங்க. ஸோ இது ஒரு கான்ட்ரவர்சியா மாறி இருக்கு. ஏன்னா அதுல சில ரேடிக்கலான விஷயங்களையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பா ஃபெடரல் கவர்மெண்ட்ல நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தணும், அமெரிக்காவோட அந்த கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சரையே மாற்றணும் அப்படின்ற சில முக்கியமான பாயிண்ட்ஸையும் அதுல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் ட்ரம்ப் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி டெமோக்ராட்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ இப்ப டெமோக்ராட்ஸை பொறுத்தளவுல இந்த ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷனையும் ட்ரம்ப்பையும் அவங்க ஏன் கனெக்ட் பண்றாங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் 2025 இருக்கு இல்லையா, அதுக்கு முக்கியமா யாரு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, மோஸ்ட்லி ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண மனிதர்கள், ட்ரம்ப்போட அட்வைசர்ஸா இருந்தவங்க, ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஏதோ ஒரு வகையில கனெக்ட் ஆகியிருந்தவங்க, ட்ரம்ப் கூட க்ளோஸா இருந்தவங்க எல்லாம் தான் இந்த ப்ராஜெக்ட் 2025க்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஸோ டெமோக்ராட்ஸோட பொசிஷன் என்னன்னா, நாளைக்கு பிரசிடென்ட் ஆனார்னா டெஃபினட்டா இந்த ப்ராஜெக்ட் 2025ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ இப்ப இந்த ப்ராஜெக்ட் 2025 பொறுத்தளவுல ஒரு 920 பேஜ் டாக்குமெண்ட், ரொம்ப நீளமான ஒரு டாக்குமெண்ட் அது. அதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஒவ்வொன்னா பார்ப்போம். ஸோ இப்ப இதை வந்து நான் பிபிசியில அந்த டாக்குமெண்ட்ல சொன்ன விஷயங்களை கம்ப்ரஸ் பண்ணி மெயினான பாயிண்ட்ஸை மட்டும் பிபிசியோட ஒரு ஆர்டிகிள் ஹைலைட் பண்ணிருக்காங்க. ஸோ நான் அதை ரீட் பண்றேன். ஃபுல் டாக்குமெண்ட்டையும் படிக்கணும்னா அதை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்றேன், அதையும் முடிஞ்சா நீங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, the document calls for the sacking of thousands of civil servants
expanding the power of the president, dismantling the Department of Education, restricting immigration, sweeping tax cuts, a ban on pornography, halting sales of abortion pills and more அப்படின்ற பாயிண்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், the document calls for the sacking of thousands of civil servants அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா இப்ப இவங்களோட கிளைம் என்னவா இருக்குன்னா, இப்ப யூஎஸ்ல அங்க இருக்கக்கூடிய ஃபெடரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய சிவில் சர்வன்ட்ஸ்ல ஒரு தரப்பினர் அமெரிக்காவுக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்க, அவங்களுக்கு தேசபக்தி இல்ல, அமெரிக்கன் வேல்யூஸை ஏத்துக்காத ஆட்களா இருக்காங்க, இவங்க அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படுறாங்க. இப்போ பிரசிடென்ட் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சாலும் அவர் அதை செய்ய விட மாட்டேங்கிறாங்க, ஸோ பிரசிடென்ட்டையும் மீறி செயல்படுறாங்க அப்படின்றதுதான் அவங்களோட பாயிண்ட். ஸோ இவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா, அந்த மாதிரியான ஆட்களை அந்த மாதிரியான சிவில் சர்வன்ஸை நீக்கிடணும், நீக்கிட்டு அந்த இடத்துல நம்ம ஆட்களை உட்கார வைக்கணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சில மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஆட்களை ஐடென்டிஃபை பண்ணுவோம், அந்த ஆட்களை நீங்க அந்த பதவியில உட்கார வைக்கணும் அப்படின்றதுதான் அவங்களோட இந்த முக்கியமான ஒரு அட்வைஸா இருக்கு. ஸோ இது பெரிய ஒரு கான்ட்ரவர்சியா அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த விஷயத்த பண்ணா ஒன்னு நிறைய சிவில் சர்வன்ஸ் வந்து வெளியேற்றப்படுவாங்க, ஒண்ணு, ரெண்டாவது ட்ரம்ப் ஆட்களை உள்ள உட்கார வைப்பாங்க. ஸோ ட்ரம்ப் ஆட்களை உள்ள உட்கார வைக்கும் போது எல்லாருமே யாரும் ட்ரம்ப் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க, அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க. ஸோ ட்ரம்ப் வந்து பவர்ஃபுல் ஆயிடுவாரு அப்படின்றதுதான் டெமோக்ராட்ஸோட குற்றச்சாட்டு. ஸோ அமெரிக்கா டிக்டேட்டர்ஷிப்பை நோக்கி போகும் அப்படின்னு அவங்க சொல்றது காரணம் வந்து இந்த விஷயம்தான். அது போக அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, எக்ஸ்பேண்டிங் த பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்ற ஒரு பாயிண்டையும் அவங்க சொல்றாங்க. ஸோ இப்ப இது ஏன் தேவைப்படுதுன்னு பார்த்தோம்னா, அவங்கள பொறுத்தளவுல இப்ப யூஎஸ்ல ஃபெடரல் கவர்மெண்ட்ல சில பவர்ஃபுல்லான மனிதர்கள் இருக்காங்க, இவங்க எல்லாம் மக்களால் எலெக்ட் பண்ணப்படாத மனிதர்கள். ஸோ மக்களால எலெக்ட் பண்ணப்படலனாலும் அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. ஸோ அவங்க கையில இவ்வளவு பவர்ஸ் இருக்கக்கூடாது, மக்கள் பிரசிடென்ட்டை தான் எலெக்ட் பண்றாங்க, ஸோ பவர்ஸ் வந்து பிரசிடென்ட் கையில தான் இருக்கணும், எலெக்ட் பண்ணப்படாத நபர்கள் கையில இருக்கக்கூடாது அப்படின்றதான் அவங்களோட பாயிண்ட். ஸோ அந்த வகையில பிரசிடென்ட் கையில இன்னும் நிறைய பவர்ஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே பார்த்தது போல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் டீப் ஸ்டேட்டை நான் டிஸ்மேண்டில் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தியும் அவர் பேசியிருக்காரு. ஸோ அதுக்கும் இதுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. ஸோ அந்த விஷயங்களை கொஞ்சம் லேட்டா நம்ம பார்ப்போம். இனி அடுத்தது ப்ராஜெக்ட் 2025 சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டிஸ்மேண்டிலிங் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவுல டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனை டிஸ்மேண்டில் பண்ணும், அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸை ரிஃபார்ம் பண்ணும், FBI இந்த மாதிரியான அமைப்புகளையும் ரிஃபார்ம் பண்ணும் அப்படின்ற நிறைய விஷயங்களையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனை பொறுத்த லெவல்ல அவங்க எஜுகேஷனை ரொம்ப சீரியஸா பாக்குறாங்க, மாணவர்களுக்கு என்ன சொல்லி தராங்க அப்படின்ற விஷயத்துல அவங்க ரொம்ப கவனமா இருக்காங்க. சோ இப்ப ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த கிரிட்டிக்கல் ரேஸ் தியரி, அப்புறம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஸ்கூல்ஸ்ல மாணவர்களுக்கு டீச் பண்ணக்கூடாது அப்படின்றதுதான் கன்சர்வேட்டிவ்ஸோட ஸ்டாண்டா இருக்கு. ஸோ அதனால இப்ப டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனை டிஸ்மேண்டில் பண்ணி அதை அந்த டிபார்ட்மெண்ட் செய்யக்கூடிய வேலைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஒர்க்கை மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்றதுதான் இவங்களோட பொசிஷனா இருக்கு. அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, the document proposes slashing federal money for research and investment in renewable energy and calls for the next president to stop the war on oil and natural gas அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ இது பெரிய ஒரு மாற்றம். இதுக்கு முன்னாடி பைடன் ஆட்சி பண்ணும்போது, பிரசிடென்டா இருக்கும்போது யூஎஸ் பொறுத்தளவு அவங்க இப்ப பாரிஸ் அக்ரிமெண்ட்ல ஒரு மெம்பரா இருக்காங்க. ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட் படி அவங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு லிமிட் வச்சிருக்காங்க, ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாடுகளும் அவங்களோட எமிஷன்ஸை வந்து கம்மி பண்ணணும். ஏன்னா இப்ப கிளைமேட்டிக் சேஞ்ச் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால எமிஷன்ஸை கம்மி பண்ணணும். அந்த வகையில யூஎஸ்க்கும் சில டார்கெட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இப்படி யூஎஸ்க்கு ஒரு டார்கெட் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸை புஷ் பண்ணுவாங்க. நீங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வாகனங்கள்ல எமிஷன் கண்ட்ரோல்லாம் கேர்ஃபுல்லா நீங்க வாட்ச் பண்ணணும், எமிஷன்ஸை குறைக்கணும். அதே போல இண்டஸ்ட்ரீஸும் அவங்களோட எமிஷன்ஸ் எல்லாம் குறைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இப்ப கவர்மெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட் என்ன ப்ரொபோஸ் பண்ணுதுன்னா, இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் தூக்கி வெளில போடணும். இந்த மாதிரியான ப்ரெஷர் இருக்கு இல்லையா, நிறைய சுமைகளை நீங்க இண்டஸ்ட்ரீஸ் மேல போடக்கூடாது. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா இந்த ரெகுலேஷன்ஸ்லாம் நீங்க எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ டொனால்ட் ட்ரம்ப்பும் சரி, இந்த ப்ராஜெக்ட் 2025 சரி, அவங்களோட ஸ்டாண்ட் என்னன்னா, பாரிஸ் அக்ரிமெண்ட்ல இருந்து யூஎஸ் வெளியே வந்துடணும் அப்படின்றது அவங்களோட ஸ்டாண்டா இருக்கு. ஸோ இது பார்த்தோம்னா இது ரொம்ப ரேடிக்கலான ஒரு ஷிஃப்ட். இப்ப அமெரிக்கா மாதிரியான ஒரு பெரிய நாடு பாரிஸ் அக்ரிமெண்ட்ல இருந்து வெளியே வராங்கன்னா அது பெரிய ஒரு மாற்றமா இருக்கும். ஏற்கனவே ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி பிரசிடென்டா இருக்கும் போதும் அந்த விஷயத்த பண்ணாரு. பட் அதுக்கப்புறம் பைடன் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் திரும்பவும் அவங்க பாரிஸ் அக்ரிமெண்ட்ல மெம்பர் ஆகுறாங்க. ஸோ இப்ப திரும்பவும் நம்ம வெளில வரணும் அப்படின்றதுதான் கன்சர்வேட்டிவ்ஸோட ஸ்டாண்டா இருக்கு.
சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ப்ராஜெக்ட் 2025ல சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் டெமோக்ராட்ஸ் அதை யூஸ் பண்ணி ட்ரம்ப் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. பொலிட்டிக்கலா அதை யூஸ் பண்ணி ட்ரம்ப் அவங்க டார்கெட் பண்றாங்க. இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் போது ட்ரம்ப்புக்கு ப்ராஜெக்ட் 2025வால இன்னொரு பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப ரீசெண்டா கெவின் ராபர்ட்ஸ் அப்படின்றவர், அவர் தான் ஹெரிடேஜ் ஃபவுண்டேஷனோட பிரசிடென்ட். அவர் ஒரு இன்டர்வியூல கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, we are in the process of the second American Revolution which will remain bloodless if the left allows it to be அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ அவர் இந்த விஷயத்தை பேசினதுக்கு அப்புறம் எல்லாரும் இதை யூஸ் பண்ணி ட்ரம்ப் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இது கொஞ்சம் அக்ரெசிவான ஒரு ஸ்டேட்மெண்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கால 2வது புரட்சி இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த புரட்சி அமைதியா நடக்கும். இப்ப லெப்ட் அமைதியா இருந்தாங்கன்னா, குவைட்டா இருந்தாங்கன்னா, இந்த புரட்சி ரொம்ப அமைதியான முறையில நடக்கும். பட் அதுல மறைமுகமான பொருள் என்ன, இப்ப லெப்ட் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா வயலன்ஸ் கிரியேட் ஆகும், ரத்தம் சிந்த வேண்டிய தேவையும் இருக்கும் அப்படின்ற ஒரு அக்ரெசிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுறாரு. ஸோ இதை சொன்னதுக்கு அப்புறம் ட்ரம்ப் மேல நிறைய அழுத்தங்கள் போடுறாங்க. அதுக்கப்புறம் ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா ரிவர்ஸ் போறாரு. எனக்கும் ப்ராஜெக்ட் 2025க்கு எந்த கனெக்ஷனும் கிடையாது. ஸோ அதுல சொல்லிக்கூடிய சில விஷயங்களை நான் மேபி ஏத்துப்பேன், பட் நிறைய விஷயங்களை நான் ஏத்துக்கவும் மாட்டேன், அதெல்லாம் கரெக்டாகவும் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஹெரிடேஜ் ஃபவுண்டேஷன் இருந்தும் அவர் வந்து ரிவர்ஸ் போறாரு, டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்றாரு. சோ இப்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, நாளைக்கு ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனாருன்னா ஹெரிடேஜ் ஃபவுண்டேஷனோட ப்ராஜெக்ட் 2025ல சொல்லிக்க விஷயங்களெல்லாம் அவர் செய்வாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சோ இந்த கேள்வியை பொறுத்தளவுல நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்டே பார்த்தது போல அஜெண்டா 47 அப்படின்ற தலைப்புல ட்ரம்ப் ஒரு மேனிஃபெஸ்டோ மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்காரு. சோ நான் பிரசிடென்ட் ஆனா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவேன் அப்படின்ற காரியங்களை ரொம்ப தெளிவா அவர் வந்து லிஸ்ட் பண்ணிருக்காரு. அந்த விஷயங்களை நம்ம பார்க்கும்போது ட்ரம்ப் சொன்ன விஷயங்களையும் ப்ராஜெக்ட் 2025 இருக்க விஷயங்களையும் நம்ம பார்த்தோம்னா ரெண்டும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ நம்ம ஓரளவுக்கு ட்ரம்ப் நாளைக்கு பிரசிடென்ட் ஆனாருன்னா ப்ராஜெக்ட் 2025 சொல்லிக்க விஷயங்களை அவர் கண்டிப்பா செய்வார் அப்படின்ற மாதிரி நம்மளும் எடுத்துக்கலாம். குறிப்பா இப்ப எனர்ஜியை பத்தி பேசும்போது ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, we will end Joe Biden's war on American energyன்றாரு. அதே போல இருக்கக்கூடிய அன்னெசரி ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே நாங்க நீக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பாரிஸ் அக்ரிமெண்ட்ல இருந்தும் யூஎஸ்ஏ வெளியே வந்துருவோம் அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. சோ ஏறக்குறைய பார்த்தோம்னா ஹெரிடேஜ் ஃபவுண்டேஷனோட ப்ராஜெக்ட் 2025 என்ன சொல்லியிருக்காங்களோ அதே விஷயத்தை தான் ட்ரம்ப்பும் சொல்றாரு. அதே போல இப்ப ஸ்கூல்ஸ்ல கிரிட்டிக்கல் ரேஸ் தியரி, அப்புறம் ஜெண்டர் ஐடியாலஜி, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் டீச் பண்ணக்கூடாது. அப்படி ஏதாவது ஸ்கூல்ஸ் இந்த விஷயங்களெல்லாம் டீச் பண்றாங்கன்னா அவங்களோட ஃபெடரல் ஃபண்டிங்கை கட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரியும் ட்ரம்ப் வந்து பேசியிருக்காரு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அஜெண்டா 47ல ட்ரம்ப் அவர்கள் டீப் ஸ்டேட்டை பத்தியும் அவர் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, declassifying and publishing all documents on deep state spying, censorship and corruption, டேக்கிங் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட் லீக்கர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது போக அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, எஸ்டாப்ளிஷிங் அன் இண்டிபெண்டன்ட் ஆடிட்டிங் சிஸ்டம் டு மானிட்டர் த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இங்க டீப் ஸ்டேட் பத்தி பேசுறாரு. டீப் ஸ்டேட்னா என்ன அப்படின்ற விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். டீப் ஸ்டேட் அப்படின்றது வலதுசாரிகள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சொல்லாடல். அவங்க எதுக்காக அதை யூஸ் பண்றாங்கன்னா, இப்ப அமெரிக்கால பியூரோக்ரசி ரொம்ப பெருசா இருக்காங்க, நிறைய சிவில் சர்வன்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. சோ இப்ப வலதுசாரிகளோட ஆர்கியூமெண்ட் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இல்லையா, அதுல ஒரு செக்ஷன் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ குறிப்பா இப்ப சிஐஏ, எஃபிஐ இந்த மாதிரியான அமைப்புகள்ல ஏஜென்சிஸ்ல வேலை பார்க்கறவங்க சில பவர்ஃபுல்லான இண்டிவிஜுவல்ஸ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக வேலை பார்க்கறாங்க. அவங்களுக்கு பெரிய பிசினஸ் லீடர்ஸோடையும் பெரிய பினான்சியல் லீடர்ஸோடையும் கனெக்ஷன் இருக்கு. சில பொலிட்டிக்கல் பீப்புளோடையும் அவங்களுக்கு கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க ஸ்டேட்ன்றது கவர்மெண்ட், டீப் ஸ்டேட்ன்றது இவங்க பேரலா சீக்கிரட்டா ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்றாங்க, கவர்மெண்ட்டுக்கு எதிரான வேலைகள் எல்லாம் பண்றாங்க அப்படின்றதுதான் இவங்களோட வாதம். சோ இப்ப மக்களால எலெக்ட் பண்ணப்பட்ட ஒரு பிரசிடென்ட் சில விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறாருன்னா அதை செய்ய விடாம தடுக்கிறது, அவருக்கு எதிரான கேம்பெயினை சைலண்டா மீடியால எல்லாம் கொண்டு போறது, சோ மீடியாவை அந்த எலெக்டட் லீடருக்கு எதிராக திருப்புறது. சோ இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட்ல நிறைய கான்ஸ்பிரசிஸ்ல எல்லாம் ஈடுபடுறதுதான் இந்த டீப் ஸ்டேட்டோட ஒர்க் அப்படின்ற மாதிரி வலதுசாரிகள் சொல்றாங்க. ஈவன் இப்ப ஜேஎஃப்கேயோட அசாசினேஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்கு. ஜான் எஃப் கென்னடிய கொன்னதுக்கு நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸை வந்து சொல்லுவாங்க. அதுல இருக்கக்கூடிய எல்லா கான்ஸ்பிரசி தியரிஸ்லயுமே சிஐஏ வந்து ஏதோ ஒரு வகையில இன்வால்வ் பண்ணிருப்பாங்க. சோ இது எல்லாமே கான்ஸ்பிரசி தியரிஸ் தான், பட் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில சிஐஏ பார்த்தோம்னா எல்லா இடத்துலயும் உள்ள வரும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டீப் ஸ்டேட் பண்ணுவாங்க அப்படின்றதான் வலதுசாரிகளோட வாதம். சோ இப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரியான இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் க்ளோஸா மானிட்டர் பண்ணும், அவங்களோட நடவடிக்கைகளை வாட்ச் பண்ணும் அப்படின்றதுதான் ட்ரம்ப்போட ஆர்கியூமெண்ட்.
அது போக அவங்க சீக்ரெட்டா பண்ணக்கூடிய விஷயங்கள், நிறைய சீக்ரெட்டான டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். சில விஷயங்களை அவங்க சென்சார் பண்ணிருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் ஓப்பனா பப்ளிக் டொமைன்ல வைக்கணும் அப்படின்றதுதான் ட்ரம்ப்போட ஆர்கியூமெண்டா இருக்கு. சோ இங்கேயும் பார்த்தோம்னா ட்ரம்ப்போட ஸ்டாண்டுக்கும் ப்ராஜெக்ட் 2025 சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்ல. ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க. மேபி டிஃபரெண்டான வார்த்தைகளை யூஸ் பண்றாங்க. இப்ப டீப் ஸ்டேட்டை டிஸ்மேண்டில் பண்ணணும், அதே போல இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், கவர்மெண்டோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரணும், பிரசிடென்டோட பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை தான் ரெண்டு பேருமே சொல்றாங்க. சோ இப்ப ட்ரம்ப்பும் சரி ரிப்பப்ளிகன்ஸும் சரி டீப் ஸ்டேட் இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க கேம்பெயின்ல எல்லாம் பேசும்போது நேச்சுரலா நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. பரவாயில்ல, அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஜோ பைடன் கையில பவர்ஸ் இல்ல, யாரோ ஒருத்தங்க அமெரிக்கன் கவர்மெண்ட்டை, யாரோ ஒருத்தங்க இல்ல, சில குரூப் ஆஃப் பீப்புள் பேக்ரவுண்ட்ல இருந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற தியரிஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த டீப் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சில எலிமெண்ட்ஸும், சில முக்கியமான பினான்சியல் லீடர்ஸும், அப்புறம் சில பொலிட்டீஷியன்ஸ், ஈவன் ஒபாமா கூட அந்த நெக்ஸஸ்ல இருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய தியரிஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. சோ இப்ப இந்த விஷயங்கள்லாம் ஏன் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இப்ப ரீசெண்டா அந்த லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸா நடந்த விஷயங்கள்லாம் நீங்க பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்ப ஜோ பைடன் வந்து அவரு கம்ப்ளீட்டா அவரு தெளிவா இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப G7 சமிட்ல அவர் பேசும்போது எல்லாரும் லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து போட்டோ எடுக்கிறதுக்காக நிக்கிறாங்க. ஜோ பைடன் மட்டும் அப்படியே தனியா வேற ஒரு சைட்ல நடந்து போறாரு. அப்புறம் இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் போய் அவரை கூட்டிட்டு வராங்க. ஜார்ஜியா மெலனி போய் அவரை கூட்டிட்டு வராங்க. அப்புறம் அந்த குரூப்ல வந்து நிக்க வைக்கிறாங்க. சோ இப்ப பைடனுக்கு கம்ப்ளீட்டா கண்ட்ரோலே இல்ல. நம்ம என்ன பண்றோம்னே தெரியாம அவர் பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் ரீசெண்டா இவரு ஜெலன்ஸ்கியோட நின்று ஸ்டேஜ்ல பேசும்போது ஜெலன்ஸ்கிய புட்டின்னு சொல்றாரு. அப்புறம் இந்த G7 மீட்டிங்லயே பார்த்தோம்னா ஜார்ஜியா மெலனியை பார்த்து அவர் சல்யூட் பண்றாரு. சோ அவர் என்ன பண்றோன்னே தெரியாம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. சோ இப்ப ஒரு யூஎஸோட பிரசிடென்ட்ன்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட். உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான மனிதர் தான் யூஎஸோட பிரசிடென்ட்டா இருக்க முடியும். சோ அந்த அளவுக்கு அவருக்கு நிறைய பவர்ஸ் இருக்கு. பட் இங்க பைடனுக்கு பார்த்தோம்னா அவருக்கு பேசிக்கான விஷயங்கள் கூட செய்ய முடியல. அவருக்கு என்ன பண்றோன்னே தெரியாத மாதிரியான ஒரு பொசிஷன்ல இருக்காரு. சோ பைடன் இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல இருக்கும்போது நிஜமாவே கவர்மெண்ட்டை யார் ரன் பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சோ இந்த கேள்வி வரும்போது நிறைய தியரிஸ் வந்து முன்வைக்கிறாங்க. இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல இருந்து ஒபாமாவும் சில பினான்சியல் லீடர்ஸும் சில டீப் ஸ்டேட் எலிமெண்ட்ஸும் சேர்ந்து கவர்மெண்ட் ரன் பண்றாங்க. இந்த மாதிரியான நிறைய தியரிஸ் வந்து முன்வைக்கிறாங்க. அது போக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சைடுல பைடன் ரொம்ப வீக்கா இருக்காரு, இன்னொரு சைடுல ட்ரம்ப் பவருக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற நோக்கத்துல ஒரு குரூப் செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரியும் வலதுசாரிகள் சொல்றாங்க. ஏன்னா இப்ப ட்ரம்ப் இந்த லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸா பார்த்தோம்னா ஹெவியா அவர் டார்கெட் பண்ணப்படுறாரு. ஒண்ணு இப்ப ரீசெண்டா அவரை கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அவர் மேல ஒரு வழக்கும் இருக்கு. ஸ்டாமி டேனியல்ஸ் அப்படின்ற ஒரு பான் ஸ்டாரோட அவரு செக்ஸ் வச்சுக்கிறாரு. 2006ல இந்த விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த அம்மாவை அமைதியா வச்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு நிறைய பணம் எல்லாம் பே பண்றாரு. டைரக்டா அவர் பே பண்ணல, அவரோட லாயரை யூஸ் பண்ணி அவரு பே பண்றாரு. சோ இதை ஹஷ் மணிம்பாங்க. சோ இப்ப யூஎஸ்ல ஹஷ் மணி கொடுக்கறது அது வந்து லீகல் தான். பட் ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா அதை ப்ராப்பரா கணக்கு காட்டல, அவரோட லீகல் எக்ஸ்பென்ஸ்ல அதை ஆட் பண்றாரு. சோ இப்ப அதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளமா மாறி அந்த வழக்கும் போய்கிட்டு இருக்கு. சோ அது போக மீடியாலையும் பார்த்தோம்னா வேற எந்த அமெரிக்கன் பிரசிடென்ட்டையும் இந்த அளவுக்கு டார்கெட் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ இந்த விஷயம் எல்லாத்தையும் வச்சு கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு சைடுல பைடன் வீக்கா இருக்காரு, இன்னொரு சைடுல ட்ரம்ப்புக்கு இது வரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு அதிகமான பிரஷர் அவர் மேல போடுறாங்க. எப்படியாவது அவரை கேம்ல இருந்து வெளியேற்றிடணும் அப்படின்ற ஒரு அழுத்தத்தை அவர் மேல போடுறாங்க. சோ மேபி ஒரு பெரிய கான்ஸ்பிரசி ஒண்ணு நடக்குதோ அப்படின்ற மாதிரி வலதுசாரிகள் யோசிக்கிறாங்க. நம்மளை பொறுத்தளவுல நமக்கு இது கான்ஸ்பிரசியா உண்மையா அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம கிட்ட அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான எவிடன்ஸ்லாம் இல்லை. பட் ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு எப்பவுமே அமெரிக்காவை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாடா படும். ஏன்னா சில விஷயங்கள் பார்த்தோம்னா அங்க சில குறிப்பிட்ட நபர்கள் குறிவைக்கப்படும் போதும், சில ஒரு குரூப்பை சேர்ந்த மக்கள் குறிவைக்கப்படுறதையும் பார்க்கும்போது ஏதோ சில இன்விசிபிள் ஃபோர்ஸஸ் வந்து அங்க ஆக்ட் ஆகுதோ, ஒர்க் ஆயிட்டு இருக்கோ அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா எனக்கு பர்சனலா மைக்கேல் ஜாக்சன் ரொம்ப பிடிக்கும். சோ நான் சின்ன வயசுல இருந்து மைக்கேல் ஜாக்சன் ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டே வருவேன். சோ அவரோட கேஸை பார்க்கும்போது மைக்கேல் ஜாக்சன் பீக்ல இருக்கும்போது அவரை காலி பண்றாங்க, அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க, அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க, மீடியா அவரை கம்ப்ளீட்டா அடிச்சு காலி பண்றாங்க. சோ அந்த அந்த கேஸோட டீடைல்ஸ் எல்லாம் நம்ம படிச்சு பார்க்கும்போது பெருசா அதுல எந்த மைக்கேல் ஜாக்சன் ஒரு குற்றவாளின்ற மாதிரி சொல்றதுக்கு எந்த விஷயமும் அதுல கிடையாது. பட் இருந்தாலும் அவர் அந்த அந்த விஷயத்துல அவரை ஃப்ரேம் பண்ணி அவரை பினான்சியலா அவரை காலி பண்றாங்க. அதே போல மைக்கேல் ஜாக்சனுக்கு எல்லாம் முன்னாடி ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி 50ஸ்ல
சக்பெரி அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒரு பிளாக் ஆர்டிஸ்ட் இருந்தாரு. அவரு தான் ஆக்சுவலா ராக் அண்ட் ரோல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாரு. ரொம்ப பாப்புலரா இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் அவரு. ஒரு பாயிண்ட்ல அவர் ரொம்ப பீக்ல இருக்காரு. அப்படி ஒரு பீக்ல இருக்கும்போது அவரை தூக்கி ஜெயில போடுறாங்க. அதுக்கப்புறம் அவரு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி வெளில வராரு. நிறைய ஆண்டுகள் ஜெயில இருந்து வெளியே வராரு. அதுக்கப்புறம் அவரால் திரும்பவும் அதே மாதிரி பெரிய ஒரு உச்சத்தை தொட முடியல. சோ இவர் பீக்ல இருக்கும்போது இவரை ஜெயில போடும்போது என்ன ஆகுதுன்னா இவரோட கெரியர் வந்து டிஸ்ட்ராய் ஆயிருது. அதுக்கப்புறம் எல்விஸ் பிரெஸ்லி அந்த டைம்ல வேகமா வளர்ந்து வராரு. எல்விஸ் பிரெஸ்லி அதுக்கப்புறம் கிங் ஆஃப் ராக் அண்ட் ரோல்பாங்க. ஆக்சுவலா இப்பவும் உண்மையான கிங் ஆஃப் ராக் அண்ட் ரோல் யாருன்னு கேட்டோம்னா சக்பெரின்னு தான் சொல்லுவாங்க. பட் வந்து அவரை தூக்கி பாதியில இந்த மாதிரி ஜெயில போட்டு அவரோட கெரியர் டிஸ்ட்ராய் பண்ணனால அவருனால அந்த மாதிரி எல்விஸ் பிரெஸ்லி மாதிரியான ஒரு டாப் போஸ்ட்டுக்கு டாப்பான ஒரு பொசிஷனுக்கு அவருக்கு போக முடியல. அதே போல இப்ப நீங்க முகமது அலி அப்புறம் மைக் டைசன் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்கள பினான்சியலா காலி பண்றாங்க. சோ ஒரு பாயிண்ட்ல முகமது அலி அவரு கம்ப்ளீட்டா பேங்க்ரப்ட் ஆகுறாரு. அதே போல மைக் டைசனும் நமக்கு தெரியும் அவரு பினான்சியலா அவரை கம்ப்ளீட்டா ஏமாத்தி அவரை ஏறக்குறைய நடுத்தூரில் போய் நிப்பாட்டிட்டாங்க. சோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா மோஸ்ட்லி பிளாக் ஆர்டிஸ்டுக்கு தான் நடக்குது. அதுவும் டாப்ல இருக்கக்கூடிய பிளாக் ஆர்டிஸ்டுக்கு நடக்குது. அது போக பிளாக் ஆக்டிவிஸ்டுகளையும் ரொம்ப கடுமையா டீல் பண்றது. ஒரு உதாரணம் என்னன்னா மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் எப்படி டீல் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம். அது போக நிறைய எக்ஸாம்பிள்ஸும் இருக்கு. சோ இது பார்த்தோம்னா கருப்பின மக்களை சைலண்டா ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு சக்தி செயல்படுது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். அதையும் தாண்டி ஹாலிவுட்ல இன்னொரு சைட்ல பார்த்தோம்னா சார்லி சாப்ளின், மெல் கிப்சன் இந்த மாதிரியான ஆட்கள் வந்து ஒரு பாயிண்ட்ல அவங்களும் டார்கெட் பண்ணப்படுறாங்க. சார்லி சாப்ளின் அவரு மைக்கேல் ஜாக்சனுக்கு என்னெல்லாம் பண்ணாங்களோ அந்த விஷயங்கள்லாம் சார்லி சாப்ளினுக்கும் வேற ஒரு விதமா பண்றாங்க. அவரை கம்ப்ளீட்டா காலி பண்றதுக்கான முயற்சிகள்லாம் நடந்தது. சிம்பிளான காரணம் என்னன்னா ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய ஹாலிவுட் ஸ்டுடியோஸை மீறி சார்லி சாப்ளின் வந்து போக ட்ரை பண்றாரு. யுனைடெட் ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய அந்த ஹாலிவுட் ஸ்டுடியோ சிஸ்டம் வந்து அவர் சேலஞ்ச் பண்றாரு. இதே விஷயத்த மெல் கிப்சனும் பண்றாரு. அவரோட பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் படத்தை பார்த்தோம்னா அவர் ஹாலிவுட் ஸ்டுடியோஸ் வழியா அவர் ரிலீஸ் பண்ணல, அவர் இண்டிபெண்டா ரிலீஸ் பண்றாரு. அது பெரிய ஹிட்டும் ஆயிருது. சோ இந்த மாதிரி அந்த சிஸ்டமை சேலஞ்ச் பண்ணும்போது அந்த இண்டிவிஜுவல்ஸை அந்த சிஸ்டம் வந்து தாக்குறத உடைக்க ட்ரை பண்றதை நம்ம பார்க்க முடியுது. மெல் கிப்சன் லிட்டரலா ஒரு 15 வருஷம் அவங்க படமே பண்ண விடல. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல அவரு ரொம்ப இறங்கி வந்து பிச்சை கேட்கிற மாதிரி பேசினாரு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, மன்னிச்சிருங்கன்ற மாதிரிலாம் ஸ்டேஜ்ல பேசுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஹாக்ஸா பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு பட வாய்ப்பு கிடைக்குது. மெல் கிப்சன்லாம் ஒரு பெரிய ஒரு ஜீனியஸ். நான் சின்ன பையனா இருக்கும் போதெல்லாம் அப்ப இருந்து நான் ஒரு படங்களை பார்த்துட்டு இருக்கேன். இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு தெரியுமான்னு தெரியல. மிகப்பெரிய ஒரு ஜீனியஸ். அப்படிப்பட்ட ஒரு ஜீனியஸை ஏறக்குறைய 15 இயர்ஸா படமே பண்ண விடாம ஓரமா உட்கார வச்சிருந்தாங்க. சோ இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது அப்படின்ற விஷயத்த நிஜமாவே நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அதே போல இது வந்து இப்ப நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே போக முடியும். சோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸ் பின்னாடி இருந்து செயல்படுதோ அப்படின்ற மாதிரியும் தோணும். அங்க ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டமுக்கு எதிராக யாராவது போறாங்கன்னா அந்த இண்டிவிஜுவல்ஸை குறி வைக்கிறதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும். சோ அந்த வகையில இப்ப ட்ரம்ப் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில அவரு அங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் மீறி செயல்படுறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. சோ யூஎஸ்ல அங்க இருக்கக்கூடிய சிஸ்டமும் இப்ப ட்ரம்ப்புக்கு எதிராக திரும்புதோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் பார்க்கும்போது அவங்க கம்ப்ளீட்டா ட்ரம்ப் அப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுல தான் அவங்க இருக்காங்க. சோசியல் மீடியால சாதாரண மக்களும் சில இன்ஃபுளுசர்ஸும் அவங்க ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்றாங்க. பட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை எடுத்துக்கிட்டோம்னா கம்ப்ளீட்டா அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே ட்ரம்ப்புக்கு எதிராக தான் நிக்கிறாங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இந்த ரூலிங் கிளாஸா ஒரு பவர்ஃபுல் கிளாஸா யாரோ ஒருத்தங்க ட்ரம்ப்புக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து பார்க்க முடியுது. பட் இதெல்லாம் நம்ம கான்கிரீட்டா எவிடன்ஸோட பேச முடியாது. சோ இதோட நம்ம நிறுத்திப்போம். பட் ஒரு விஷயம் வந்து நம்ம கன்க்ளூசிவா கண்டிப்பா கிளியரா நம்ம சொல்ல முடியும். அது என்னன்னு பார்த்தோம்னா இப்ப ட்ரம்ப் நாளைக்கு பிரசிடென்ட் ஆகிறாருன்னா கம்ப்ளீட்டா நிறைய பெரிய மாற்றங்கள் அவர் கொண்டு வரதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப ட்ரம்ப் சொல்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இப்ப நான் இமிகிரன்ஸை உள்ள விட மாட்டேன், பெரிய ஒரு வால் நான் கட்டி எழுப்ப போறேன், இல்லீகல் இமிகிரன்ஸ் எல்லாம் உள்ள இருந்து வெளியேற்ற போறேன், அப்புறம் அதே போல சைனீஸ் ப்ராடக்ட்ஸ்க்குலாம் நான் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போறேன், டாரிஃப்ஸ் எல்லாம் போட போறேன், அப்புறம் இப்ப சவுத் கொரியாவுக்கு தாய்வானுக்குலாம் நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம்னா அந்த ப்ரொடெக்ஷனுக்கு அவங்க நமக்கு பணம் கொடுக்கணும், இந்த விஷயங்கள்லாம் சொல்றாரு இல்லையா. இது எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய குளோபல் வேர்ல்ட் ஆர்டருக்கு எதிரான ஒரு விஷயங்கள். சோ இப்ப ட்ரம்ப் நாளைக்கு பிரசிடென்ட் ஆகிறாருன்னா கண்டிப்பா நம்ம பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும். யுஎஸ்ஏலையும் அது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். அதே போல உலகம் ஃபுல்லாவும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சோ அந்த வகையில இப்ப வரப்போற இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ் பார்த்தோம்னா யூஎஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு எலெக்ஷன்ஸ், நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு எலெக்ஷன்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். உங்களோட வியூஸையும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அதே போல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி.